Ilayaraja truly live in concert organized by Arun Events and Mercury. Scan the Paytm QR and book your tickets now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology. சில வருடங்களாகவே சமந்தா அவர்கள் அவங்களுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்னால வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. இதை நோட்டீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் டாக்டர் சோஷியல் மீடியால சமந்தா அவர்கள் எடுக்கிற சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கு, அது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு சமந்தா அவர்கள் ரொம்பவே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த சில வருடங்களாவே நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸை நான் எடுத்துட்டு வரேன். டாக்டர்ஸ் உடைய ஸ்ட்ராங் அட்வைசஸ் கேட்டு இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல முக்கியமா இந்த அட்வைசஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். இதுல நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இதை யோசிக்கும் போது நான் எவ்வளவு ஃபார்ச்சுனேட் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா இது எல்லாமே என்னால அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனா இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுடைய நிலைமையை யோசிச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாங்கஸ்ட் டைமுக்கு அப்புறமா கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு பெட்டரா ஒர்க் ஆகல. இது எனக்கு மட்டும்தான் பர்சனலா ஒர்க் ஆகல அப்படின்றது எனக்கு புரியுது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதனால ஆல்டர்னேட் தெரபிஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நான் ஆல்டர்னேட்டா ட்ரை பண்ணேன். இதுல நிறைய ட்ரையல் அண்ட் எரரும் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு சிலது எனக்கு ரொம்பவே வண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகியும் இருக்கு. இதுல கன்வென்ஷனல் ஹெல்த் கேர்ல ஸ்பெண்ட் பண்ணதுல இருந்து ஃபிராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் தான் இதுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. பர்டிகுலர்லி இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி ஸ்ட்ராங்கா சொல்ல எனக்கு எந்தவித இதுவும் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது மாறும். ஆனா நான் ஷேர் பண்ண சில விஷயங்கள் நல்ல இன்டென்ஷனோட தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்க தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதுல இருந்து நிறைய லேர்னும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அதுல பினான்சியலி நம்மள ரொம்பவே ட்ரெயின் ஆக்கிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமை கூட நம்ம போயிடுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே எஜுகேட்டட் டாக்டர்ஸ் தான் நம்ம எல்லாரும் நம்பி இருப்போம். அந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ஹைலி குவாலிஃபைட் டாக்டர் who is an MD who has served DRDO for 25 years இவர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. இத்தனைக்கும் கன்வென்ஷனல் மெடிசினுடைய எஜுகேஷன் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஆல்டர்னேட் தெரப்பியை அவர் தான் அட்வொகேட் பண்ணாரு. ஒரு ஜென்டில்மேன் நான் போட்ட போஸ்டை அட்டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த ஜென்டில்மேனும் ஒரு டாக்டர் தான். என்னை விட நிறையவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா அவர் சொன்ன விதம் எனக்கு பிடிக்கல. அது ரொம்ப கைண்டாவும் சாஃப்டாவும் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் என்ன ரொம்பவே காயப்படுத்திச்சு. அதே மாதிரி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் சொன்னதும் எனக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. பட் இதை பத்தி நான் கேர் பண்ணிக்க போறது இல்ல. ஒரு செலிபிரிட்டியா இருந்தா இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நான் ஏதோ ஒரு மூலையில யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சாதாரண ஒரு ஹியூமனா ஷேர் பண்ண ஒரு செலிபிரிட்டியா இல்லாம. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு போஸ்ட்லாம் போடுறதுக்கு எந்த காசும் நான் வாங்குறது கிடையாது. யாரையும் என்டோர்ஸ் பண்ணவும் இது இல்ல. இது ஒரு இன்னொரு ஆப்ஷனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏதோ ஒரு வகையில அப்படின்றதுக்காக தான் இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ற ஸ்டேஜ்ல யார் வேணா போலாம். பட் கிவ் அப் பண்ண கூடாது. ஏதோ ஒரு வகையில நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதோ ஒரு விஷயம் அமையும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்காக தான் நான் இதை பண்ணேன். கம்மிங் பேக் இந்த டாபிக் பத்தி பேசும்போது ரொம்பவே பொலைட்டா அந்த டாக்டர் இதை சொல்லியிருக்கலாம். பட் இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நானும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமே நான் இன்னும் கூடுதல் கவனமா இருப்பேன். ஏன்னா என்னுடைய இன்டென்ஷன் மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாகவும் இருக்கு. யாரையும் ஹார்ம் பண்ண நான் விரும்பல. இங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கஷ்டத்துல ஏதாவது ஒன்று அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அவங்க வேரியஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. அப்படிதான் நானும் ட்ரை பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில எனக்கு ஏதோ 1-2 சூட் ஆவறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சில சூட்டபிள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அவங்களுடைய ஹெல்ப் மேஜர் பார்ட் இதில் பிளே பண்ணும். பட் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் சூட் ஆகிறதா இருக்கட்டும், இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இப்பவும் இருக்கு. இப்படி ரொம்பவே டீடைல்டா அவங்களுடைய கம்ப்ளீட் இன்டென்ஷனை கிளியரா சமந்தா அவர்கள் இந்த போஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. ஒரு லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.